Realme அவங்களோட flagship phone சீரியஸான GT சீரியஸில் இப்போது GT2 and GT2 Proன்னு ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் GT2 Pro பற்றி பார்க்கலாம். GT2 Pro ரியல்மியோட ஃபஸ்ட்டு ஃபுல்-ஃப்ளெஜ்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். நம்ம எப்போவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பொறுத்தவரை பார்க்க நல்லா இருக்குது. GT2 Proவோட சைஸ் 6.7 inches. டிஸ்பிளேக்கு LTPO AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் Quad HD+. ரெஃப்ரெஷ் ரேட் 1Hz இருந்து 120Hz வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 1000Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் டிஸ்பிளேயோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்தவரை 5:1. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 1400 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே மேட்டுக்கிட்ட இருந்து A+ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க இந்த டிஸ்பிளேக்கு. செகண்ட், ப்ராசஸர். GT2 Pro இந்த இயரோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 8 Gen 1ல் ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்சில் இருக்கும். இந்தியாவில் இன்னும் எந்த ஃபோனும் அஃபிஷியலாக லான்ச் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 and 12GB DDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கு 128, 256 and 512GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், கேமராஸ். பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் சோனி IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. பிரைமரி சென்சாரோட சைஸ் 1/1.56 inch பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாருக்கு 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் f1.8. செகண்ட் சென்சார் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமாக 150 டிகிரி வரை நல்ல இமேஜஸ் வைடாக கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த லென்ஸோட அப்பச்சர் f2.2. ஃபோக்கல் லென்த் பொறுத்தவரை 15mm ஃபோக்கல் லென்த். தேர்ட் சென்சர் 40x மைக்ரோஸ்கோப் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 32 மெகாபிக்சல் சோனி IMX615 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பச்சர் f2.4. தேர்ட், பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 watts சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 65 watts சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஜஸ்ட் 33 minutesல 0 to 100 போகும்னு சொல்லியிருக்காங்க. GT2 Proவோட வெயிட் 199 grams அண்ட் திக்னஸும் 8.18 mm திக்னஸ். இவ்வளோ நேரம் ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர். GT2 Proவில் Realme UI வெர்ஷன் 3.0 பேஸ்ட் ஆன் Android 12 ரன் ஆகுது. என்னதான் ஃபுல்-ஃப்ளெஜ்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலுமே இங்கே IP ரேட்டிங்ஸ் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அண்ட் அதை நம்ம பெருசாக எதிர்பார்க்கவும் முடியாது. பிகாஸ் இவங்க லான்ச் பண்ண பட்ஜெட் அப்படி. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். GT2 Pro இப்போதைக்கு சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க. பேஸ் வேரியண்ட்டான 8GB RAM 120GB வேரியண்ட் 45,600க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 256GB வேரியண்ட் 49,300க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 256GB வேரியண்ட் 50,500க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 12 512GB வேரியண்ட் 56,300க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஃபோன் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க. சப்போஸ் இதே ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ண மூடி இந்த ஃபோனை வாங்கலாம். இன்கேஸ் இந்தியா லான்ச் பண்ணும்போது இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணல அப்படின்னா ஒரு 50,000க்குள்ளே இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணாங்க நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.